2 ஒலிம்பிக்ஸில் ஹாக்கியில் இந்தியா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட இல்லை. ஸோ இங்கே வாங்கின முக்கால்வாசி ஒலிம்பியன்ஸில் ஹாக்கி பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒலிம்பிக்கில் ஹாக்கி பிளேயர்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸ்லையோ நம்ம பிளேயர்ஸ் போய் மெடல் வின் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கீம்ஸில் ஆட் பண்ண முடியுமா? இல்லை, அதுதான் நம்ம வந்து சொன்னோம். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் போது ஒரு ஆஃபீஸ் கூட கிடையாது. இப்போ கர்நாடகா போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஒலிம்பிக் பவன் ஒன்று இருக்கும், ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே உடனடியாக இங்கே இடம் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கான முதல் ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். 36 அசோசியேஷனுக்கு முதல் ஒரு ஆஃபீஸ் கொடுத்து அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்கணும். இப்போ பாஸ்கெட் பால்னா ஒரு 4 கிரவுண்டை வந்து அசோசியேஷன் கொடுத்தாதான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அசோசியேஷனுக்கு கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் பண்ணி கொடுக்கவே இல்லை. இப்போ நீங்க கர்நாடகா போனீங்கன்னா பேட்மிண்டன் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா தனியா ஒரு பில்டிங் வந்து கட்டி கொடுத்து அந்த ஆஃபீஸ் அங்கே தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதுல வந்து கவர்மெண்ட் மானிட்டரிங் பண்ணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மானிட்டரிங், பினான்சியல் சப்போர்ட் இது எல்லாமே எஸ்டிஏடியும் அசோசியேஷனும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைமா இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நீங்க சொல்ற மாதிரி டீம் கேம்ல இருக்காங்க, பாஸ்பால் பிளேயர்ஸே வந்து எலெக்ட் கேம்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து இது என்டையர் நியூ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்ண வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறோம். அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கிரவுண்ட்லாம் வந்து நிறைய கமர்ஷியலுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நேரு ஸ்டேடியத்திலேயே நிறைய ஆடியோ லான்ச்சஸ் தான் நடந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் டீம் ஈவெண்ட் நடந்ததை விட ஆடியோ லான்ச்சஸ் தான் நடந்திருக்கு. ஸோ அது இனிமேல் இல்ல, இப்போ ஈசிஆர்ல வந்து அதனால தான் வந்து நான் விசிட் பண்ணேன். ஈசிஆர்ல வந்து கலைஞர் பன்னாட்டு மையம்ங்கிறது ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. 15,000 பேர் ஆல்மோஸ்ட் 30-40% ஒர்க் முடிஞ்சிருக்கு. அது 15,000 பேர், 5,000 பேர், 10,000 பேருங்கிற கான்செப்ட், அதாவது சினிமா நிகழ்ச்சிகளோ வேற கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கொண்டு போகலாம். அப்படி கொண்டு வரும்பொழுது உடனடியாக மாண்புமிகு சிஎம் கவனத்துக்கு கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸோட இடத்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளானை வந்து கண்டிப்பா உருவாக்கும். சார், பெரும்பாலான பள்ளிகள்ல போன ஆட்சியில வந்து நடந்த ஃபார்முலா ரேசிங்ல ஒரு தனிப்பட்ட தனியார் நிறுவனம் வந்து பல கோடி ரூபாய் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. அந்த கணக்கெல்லாம் நீங்க ஆடிட் பண்ணுவீங்களா? போன ஆட்சியில நடந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண கணக்கெல்லாம் ஆடிட் பண்ணுவீங்க? கண்டிப்பா எல்லாமே இப்போ ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டிபார்ட்மெண்டோடைய ரீஆடிட்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக கிராஸ் ரூட் லெவல் ஒலிம்பிக்ஸ் மெடலுக்கான ரீஸ்ட்ரக்சருக்கான ஒர்க்குக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஸ்பெண்டிங்கே நம்ம பண்ணல ஆக்சுவலா. அதனால பொதுவா அந்த ரேசிங் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இப்ப அவங்க பண்ண பிரைவேட், அது வந்து நாட் அத்தாரிட்டியான ஒரு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய ஈவெண்ட் கிடையாது. அது ஒரு பிரைவேட்டா நடத்துனது. அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு 40 crores 41 crores கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நாங்க உணர்ந்திருக்கோம். அது இனிமேட் அது நடக்காது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.